டேக் ரைட் டிசிஷன் அட் ரைட் டைம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலம் வந்து யாருக்குமே நிற்கிறதே இல்லைங்க. அது கடந்து போய்க்கிட்டே இருக்கும். அதாவது இன்றைக்கி பிறந்த குழந்தமா இருக்கும், டக்குன்னு வளர்ந்து நிற்பாங்க. அதுமாதிரி காலங்களும் அந்த ஆயுசும் பார்த்திங்கன்னா நம்ம கையில் எதுவுமே கிடையாது. அது வந்து கர்த்தரின் கையில் தான் இருக்குது இல்லையா? நீங்கள் வந்து ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் பைபிளில் பார்த்தீங்கன்னா மோசஸ் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து பாரோவோட வந்து டாட்டர் இல்லையா, பாரோவோட மகளுடைய மகன் சொல்லிட்டு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு பொசிஷன். அவன் வந்து எப்படி பார்த்திங்கன்னா அந்த த்ரோன், அந்த ராஜாவாக மணிமுடி சுருட்டுற அந்த காலகட்டத்தில் அவன் அந்த லைனில் நின்றுட்டு இருந்தான். அவன் நினச்சா வந்து அந்த எகிப்தோட எல்லா ஆசைகளும், அப்புறம் அங்கே இருக்கிற எல்லா விஷயங்களும், கோல்டு சில்வர் ஆகட்டும், இல்லைனா அவனுக்குள்ளே அந்த ஞானத்தை வச்சு அவன் ஒரு பெரிய பொசிஷனில் போய் உட்காந்துருக்கலாம். அவ்வளோ வேர்ல்டு ப்ளஷர்ஸ் அவ்வளோ இருந்தது. ஆனால் அவன் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு காடோட வில் என்னன்னு சொல்லி தேடி போனான் இல்லையா? அதே மாதிரி தாங்க அவன் மோசஸ் வந்து எடுத்த டிசிஷன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யங் ஏஜில். இப்போ நீங்கள் வந்து அந்த யங் ஏஜில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? டைம் எல்லாம் வந்துட்டு நம்ம எப்படி பண்ணுறோன்னா வேர்ல்ட்லி ப்ளஷர்ஸ்க்குள்ள வந்து நம்ம வந்து ரொம்ப டெடிகேட் பண்ணுற மாதிரி இருக்குது. காரணம் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மேலே உள்ள தப்பே கிடையாது. இப்போ இருக்கிற காலகட்டங்கள் சிஸ்டம் வந்து அப்படி இருக்குது. இப்போ யார் கையில் தான் ஃபோனோ இல்லை டிஜிட்டல் டிவைஸோ கிடையாது. ஸ்கூல்லே வந்து கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து ஃபோனில் படிங்கப்பா, ஃபோனில் ஹோம்ஒர்க்கை சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு. யூனிவர்சிட்டி போனாலே லேப்டாப்பு, இப்படி எல்லாமே வந்து கையில் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. அப்போது அந்த சாய்ஸ் வந்து நம்ம தாங்க சூஸ் பண்ணோம். எப்படி மோசே சாய்ஸ் சூஸ் பண்ணாங்க? மோசே என்ன பண்ணார்? ஃபாரோவோட மகளுடைய மகன் அப்படிங்கிற ஒரு ஆணவத்தில் அவர் இருந்தாரா? கண்டிப்பாக இல்லை. தன்னுடைய ஜனம் வந்து அங்கே பெர்சிக்யூஷன் நடக்குது, ஜனம் வந்து கஷ்டப்பட்டு அங்கே அழிஞ்சிட்ருக்காங்க, என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும், கடவுளோட சித்தம் என்ன அப்படிங்கிற ஒரு உள்ளேருந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு ஸ்பார்க் அடிச்சது பார்த்தீங்களா? அதுதாங்க வேணும் கண்டிப்பாக. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து யூத் எல்லாருமே என்ன தெரியுமா பண்ணுறாங்க? இந்த வேர்ல்ட்லி ப்ளஷர் வந்து ரொம்ப அவங்களை அட்ராக்ட் பண்ணுது. அவங்க வந்து பின்னாடி போகிறத விட அவங்க கையிலே ஃபோன் மூலமாக வந்து உள்ளே வந்துடுது. அப்போ அவங்களால வந்து அது வந்து வெளியே வர முடியலை. இதை பார்க்குற பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை உண்மையாகவே நீங்கள் வந்து ஒரு யூத்தாக இருங்க, உங்களுடைய இந்த இளம் பிராயம், இந்த டீனேஜ் காலம்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போக வேண்டிய காலம். இதெல்லாம் நீங்கள் வந்து மனசில் எடுத்துக்கிடணும். அதாவது உங்கள் பாட்டி தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா இப்பவும் கையில் பைபிளும் கையுமா இருப்பாங்க. யாராவது ஒரு சின்ன ஒரு குழந்தையோ இல்லை யாராவது கிடச்சாங்கன்னா உடனே பைபிள் கதைகளை வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அப்போ நமக்கு அவங்கள பார்க்கும்போது தோணும், ஓ எப்போ பார்த்தாலும் அட்வைஸுங்கிற பேரில் உயிர் எடுக்கிறாங்க, இவ்வளோ நாள் வாழ வேண்டிய நல்லா வாழ்ந்து முடிச்சுட்டு இப்போ உட்காந்துட்டு பைபிளை பற்றி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படி இல்லை. அவங்க வாழ்க்கையின் அந்த காலகட்டத்தில் நடந்து வந்தவங்க எக்ஸ்பீரியன்ஸை அனுபவித்து அதன் மூலம் அவங்க வந்து மனமாற்றம் ஆகி அந்த ஸ்டேஜில் இருந்து நமக்கு சொல்கிறாங்க. அது வந்து நமக்கு புரியாது, ஆனால் உண்மை அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் இந்த காலமே இப்போவே நீங்கள் வந்து உண்மை என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இந்த ட்ரூத், அதாவது நம்மளுடைய வாழ்விற்கு தேவையான அந்த தண்ணீர் வந்து ஜீவ தண்ணீர் வந்து வசனங்கள், சரியா, வார்த்தையானது. அப்போது அது வந்து நீங்கள் இந்த வயசுலேயே உணர்ந்துட்டிங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களால் எத்தனை கனிகள் கொடுக்க முடியுமோ நீங்கள் அந்த கனிகள் கொடுக்க ஆரம்பிக்கணும். அதாவது ஒன் சைடு மட்டும் நம்ம வந்து கடவுள்கிட்ட இருந்த வாங்கி நமக்குள்ளே தக்க வச்சுக்கிடக்கூடாதுங்க. கடவுள் எப்போவுமே வந்து நம்ம வந்து ப்ரேயரில் கேட்குறோம், ஆமாம் கடவுளே எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கள், எனக்கு எக்ஸாமு நல்ல ரிசல்ட் வரணும், நான் நல்ல ஒரு கோர்ஸ் எடுக்கணும், நல்ல காலேஜ் சீட்டு கிடைக்கணும், நான் நல்ல ஜாபுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து எனக்குன்னு சொல்லி நம்ம ப்ரேயரில் வாங்கி வச்சுக்கிட்றோமா இல்லையா? ஆனால் அப்படி கிடையாது. கர்த்தர் ஏன் தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க? அவருக்கு வந்து உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையினால். அதாவது நம்ம வந்து கிங்டம் ஆஃப் காட்னா இயேசுவினுடைய அந்த ராஜ்யத்தை வந்து கெட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. நீங்கள் பண்டு காலத்துலேருந்து பாருங்களேன், கர்த்தருடைய ராஜ்யம் எப்படி கட்டப்பட்டது? அப்படி ஈஸியாக போய் கட்டிட்டாங்களா? கண்டிப்பாக இல்லை. அங்கே வந்து கண்ணீர் சிந்தப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது, உயிர் தியாகம் நடந்தது, மாம்சமும் தண்ணீரும் ரத்தமும் பூமியில் சிந்தி தாங்க இந்த கிறிஸ்தவம் வந்து உருவாக்கப்பட்டது இல்லையா? ஆனால் இப்போ இருக்கிற நாம் அப்படி கட்டப்பட்ட கிறிஸ்தவத்தை எந்த நிலைமைக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா, அதை எடுத்து அப்படியே இடிக்கிற மாதிரியும் பின்தங்கியும் கொண்டு போயிட்டுருக்குறோம். ஆனால் இதை வந்து வீழாமல் நீங்கள் வந்து உங்களால் மட்டும்தாங்க முடியும். இளைஞர்கள், அப்போ இதை கேட்டுட்ருக்கிற இளைஞர்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை, அதாவது நீங்கள் வந்து காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை கூட வந்து அதுலேருந்து புறப்படுகின்ற அந்த மகிமையும் அந்த பவரும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு ஆள் மேலே கை வச்சு நீங்கள் வந்து காட் பிளஸ் யூ, உனக்கு இப்போவே ஹீலிங் நடக்கும், உன்னோட சிக்னஸ் வந்து சரியாகும்னு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணி பாருங்களேன். உங்கள் கையிலேருந்து போகிற அந்த பவர், அந்த அத்தாரிட்டி காடை கொடுத்துருக்குறாங்க. அப்போ அங்கே வந்து கண்டிப்பாக ஒரு ஹீலிங் நடக்குது. அந்த 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 அதை நீங்கள் எப்போ அந்த லவ்வை டேஸ்ட் பண்ணுறீங்களோ, எப்போ வந்து பவரை நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்களோ, அப்போ நீங்கள் வந்து மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கணும். இது எல்லாமே வந்து புதுசு கிடையாது, இது காலங்காலமாக நடந்துட்டு வர்றதா. ஆனால் இப்போ வந்து நம்ம பின்தங்கி பின்னாடி போயிட்டே இருக்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை உணர்ந்து
இன்றைக்கே நீங்கள் வந்து ஒரு தீர்மானம் எடுக்கணும். கர்த்தாவே, என்னால் முடிந்த ஒரு கனி நான் இன்றைக்கி கொடுப்பேன். ஒரு ஆத்மா முஸ்லீமோ அவங்க வந்து யாராக இருக்கட்டுங்க, அதெல்லாம் நமக்கு விஷயமே கிடையாது. எல்லாருமே கர்த்தர் படைத்த குழந்தைகள் தான். சரியா? நம்ம வந்து சுவிசேஷம் சொல்கிறத வந்து நிறுத்தவே கூடாது. சுவிசேஷம் சொல்கிறத நிறுத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உலகமே வந்து ஒரு அழிவை நோக்கி போகிறதுக்கு உண்டான பாதையில் வந்து போயிடும் இல்லையா? கர்த்தர் வந்து எல்லாரையுமே வந்து ஒன்றாக பார்க்கிறார். கர்த்தர் எல்லாரையுமே ஒன்றாக அன்பு கூறுகிறார். அவரை வந்து பார்ஷாட்டில் ஒன்றும் பார்த்ததே கிடையாது. நம்மளுடைய வேலை என்னென்னா, வயசாகி முதியவர்களாகி அப்போ கையில் பைபிள் எடுக்கிறத விட இப்போவே நமக்கு கொடுக்கப்பட்ட உள்ள இந்த நேரங்கள், காலங்கள் இல்லையா? இப்போ நமக்கு வந்து சக்தி உடம்புல இருக்குது. யங்காக இருக்கீங்க, கை கால்லாம் நல்லா இருக்குது, உங்கள் பிரெயின் நல்லா வேலை பார்க்குது, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கீங்க, ரொம்ப டேலண்ட்டாக இருக்கீங்க இல்லையா? இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக, ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க. அவங்களோட ஸ்பீடெல்லாம் இருக்கட்டும், ஒரு லேப்டாப்பாக இருக்கட்டும், அதை யூஸ் பண்ணும்போது டைப்பிங் ஸ்பீடாக இருக்கட்டும், ஃபோனை யூஸ் பண்ணுறதை பார்க்கலாம். அவங்களோட இன்டெலிஜென்ஸ்லாம், ஐக்யூ லெவல்லாம் ரொம்ப ஹையாக இருக்குது. அதாவது படித்து ப்ரூஃப் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி நான் வந்து படிப்பாளி அப்படிங்கிறது ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா விதத்துலேயுமே ரொம்ப வந்து அறிவாளியாக இருக்கிறாங்க. அப்போ இந்த ஞானம் வந்து நம்ம வந்து சும்மா வந்து கொடுக்கலங்க. கர்த்தர் வந்து ஒரு பர்பஸ்க்காக தான் கொடுத்துருக்குறாரு. நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையுமே நல்ல ரீதியில் வந்து நல்ல விஷயங்களாக வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் வந்து சேஞ்சஸ் வரும், தேசத்தில் சேஞ்சஸ் வரும், உங்கள் வீட்டில் சேஞ்சஸ் வரும், உங்களுடைய ஊரில் சேஞ்சஸ் வரும், நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சேஞ்சஸ் வரும், அவங்களுக்குரிய அந்த நற்குணங்கள் எல்லாம் மேலே வரும். சரியா? அப்போ நீங்களே பார்ப்பீங்க, உங்கள் கூட நடக்கிற ஒரு ஃப்ரெண்டு, உங்கள் கூட படித்தவங்களா இருக்கும், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் போய் அவங்க கூட உட்காந்து கர்த்தரை பற்றி 4 வார்த்தை பேசுங்க. உங்களால் செய்ய முடிஞ்ச விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். அங்கே செய்யும்போது என்ன வருது அப்படின்னா, கர்த்தர் வந்து பரலோகத்திலேருந்து இதெல்லாம் கவனிக்கிறாரு. உங்களுக்கும் அந்த ரிவார்டு கண்டிப்பாக இருக்குது. ரிவார்டு இல்லாமல் இல்லை. இப்போ நம்ம வந்து மறித்து நம்ம வந்து பரலோகம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போகும்போது வந்து சும்மா வந்து நான் நல்லவனாக இருந்தேன், நான் வந்து ஒபே பண்ணேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நான் ரொம்ப ஒழுக்கமாக இருந்தேன், எல்லாமே நான் பண்ணேன் அப்படி நம்ம வந்து ஒரு நமக்குள்ளே ஒரு தாட்டில் வந்து நம்ம வந்து போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அங்கே வந்து பரலோக கதவு நமக்காக திறந்து வச்சுருக்கணும்னு ஒன்றும் விஷயம் கிடையாதுங்க. ஏன் தெரியுமா? எத்தனை கனிகள் கொடுத்தோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இல்லையா? நம்ம வந்து அந்த சீடு இருக்கு இல்லையா, அந்த விதை வந்து நல்ல நிலத்தில் விழுந்த சீடு அப்படிங்கிறது வந்து அதோட அந்த ரூட்டோட கீழே அந்த எவ்வளோ தூரம் அது போகுது, எந்த அளவுக்கு அது வளர்ந்து எந்த அளவுக்கு கனிகள் கொடுத்துருக்குறது அப்படின்னு சொல்லி தான் அந்த வித்தியாசத்தில் நம்ம வந்து மரங்களை வந்து வேறு பிரிப்போம். சரியா? அதே மாதிரி தான் கண்டிப்பாக அதுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கிறிஸ்தவன், ஆமாம் நான் டெய்லி வந்து சர்ச்சுக்கு போகிறேன், எல்லா சண்டே நான் போய் ஒர்ஷிப் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லிட்டு அதை வந்து நம்ம வந்து கணக்கில் எடுக்க முடியாது. கண்டிப்பாக அந்த சுவிசேஷம் வந்து கண்டிப்பாக போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வயசானவங்க நடக்கக்கூட முடியாத ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரிங்கிற பேரில் போர்டு பிடிச்சி நிற்காங்க. அவங்கள பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் ஒரு வாட்டி நான் வந்து ஒரு கண்ணு தெரியாத ஒரு மனுஷனை வந்து மீட் பண்ணேன். அவருக்கு வந்து கண்ணே தெரியாதான், பிறந்த குழந்தையிலேருந்து கண்ணு தெரியாதான். ஆனால் பைபிள் வசனங்களை அழகாக சொல்கிறாரு. அவர் வசனங்கள் அவ்வளோ மெமரி பவர். நினச்சேன், கடவுளே அந்த மனுஷனுக்கு நீங்கள் வந்து காட்சியை கொடுக்கலனாலும் அந்த புத்தியில் அவ்வளோ மெமரிஸும் சேவ் ஆகியிருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் அழகாக சொல்கிறாரு. எப்படி இது சாத்தியம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க கூட சேரும்போது அவங்க கூட